ரொம்ப முக்கியமான நாள் விஷ்ணு பௌத்திரோட்சமம். அடுத்து பௌத்திரோ சோபனம். இன்றைக்கி தனிய நாள். இன்றைக்கி பௌத்திர உற்சவம்னா நிறைய பேருக்கு தெரியும். இருந்தால் கூட பெருமாள் கோயிலில் ஆகம நியம நிஷ்டங்களில் ஏதாவது தவறுகள் நடக்கும் பட்சத்தில் அந்த தவறுகளை நிவர்த்தி பண்ணுறதுக்காக பண்ணக்கூடிய முக்கியமான நாள் பௌத்திர உற்சவம் பண்ணுறது. அந்த நாள் இந்த நாளாக இருக்கிறதுனால இந்த வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். ஆக இன்றைக்கி இந்த தோஷங்கள்லாம் நித்திய கைங்கரியத்தில் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நிவர்த்தி பண்ணுறதுக்காக இன்றைக்கி பௌத்திர உற்சவம் பண்ணுறது அந்த நாள் இந்த நாளாக இருக்கிறனால விசேஷம். அடுத்து பார்த்திங்கன்னா பவித்திர சோபனம்னு பார்த்தோம். இன்றைக்கி நேற்றுக்கு ஏகாதசி பார்த்தோம். இன்றைக்கி துவாதசி. ஆவணி மாதத்தில் சுக்லபட்ச துவாதசி திதி. இன்னிலேருந்து சாதுர்மாச விரதம் ஆரம்பிக்குது. இன்றைக்கி தயிர் சாப்பிடக்கூடாதுங்கிறது ஐதீகம். சில பேர் மோர் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க. தயிருக்கும் மோருக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. இன்றைக்கி விஷ்ணுவுக்கு பூஜை பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அதுதான் பவித்திர ரோபணம். ஆக இன்றைக்கி பெருமாளுக்கு வனமாலை சாத்துறது ரொம்ப ரொம்ப விசேஷம். இந்த வனமாலை அப்படிங்கிறது என்னென்னா பெருமாளுக்கு விஷ்ணுவுக்கு துளசி, மல்லிகைப்பூ, அது இல்லாமல் பாரிஜாதம், மந்தார புஷ்பம், ஆக அது மட்டும் இல்லாமல் தாமரை, ஆக இந்த 5 விதமான புஷ்பங்களால் பெருமாளுடைய கழுத்திலிருந்து அவருடைய பாதம் வரைக்கும் மாலையாக போடுறது தான் வனமாலைன்னு பேர். இந்த வனமாலை வாய்ப்பு இருந்தால் சாத்தின பொழுது நமக்கு மிகப்பெரிய நன்மை. வாழ்க்கையில் நம்ம என்னெல்லாம் ஆசைப்பட்டோமோ அதெல்லாம் விஷ்ணுவுடைய அனுகூலத்தால் நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இன்றைய நாளில் இருக்குது. அது இல்லாமல் இன்றைக்கு தனிய நாள். இந்த தனிய நாள்னாலே சுபகாரியங்களுக்கு விளக்கப்பட்ட நாள்னு அர்த்தம்.